தாயுள்ளம் படைத்த அப்படிங்கிறது தான். பொதுவாகவே ஒரு கடகராசி சகோதரி ஒரு வீட்டுல பிறக்கிறாங்க, ஒரு வீட்டுல இருக்கிறாங்க அப்படின்னா மற்றவர்களையும் அனைவரையும் கணவனையும் கூட ஒரு தாயாக பார்ப்பது. அப்போ அந்த வீட்டுக்கு அந்த கடகராசி சகோதரி அப்படிங்கிறது ஒரு பொக்கிஷம். இப்போ கடகராசி பெண்கள் குடும்பத்துக்கு காவல் தெய்வம் அப்படின்னு சொல்லலாம், இல்ல குடும்பத்துக்கு குத்து விளக்கு அப்படின்னும் நாம் இவர்களை பற்றி சொல்லலாம். ஒருவரை நம்பி இவர்கள் பழகிவிட்டார்கள் அப்படின்னா அந்த நபருக்காக உடல், பொருள், ஆவி, சில நேரத்துல அவங்க ஏதாவது அவசரத்துக்கு கேட்டாங்கன்னா கோல்டு, சில்வர் என்ன இருக்கிறதோ அதனை கூட இவர்கள் எடுத்து நட்பு அப்படிங்கிற மாதிரி கொடுத்து விடுவார்கள். இந்த ஒரு விஷயத்துக்காக இவர்களை நிறைய இடங்களில் பிடிப்பதில்லை. மேலும் இவர்கள் எளிதில் மற்றவர்களை நம்பி விடுகிறார்கள். அதுதான் இவர்களுடைய பெரிய மைனஸ் பாயிண்ட். ரொம்ப நேர்த்தியா டெக்கரேஷனா சுத்தமா வீட்டை வைத்திருப்பார்கள். குழந்தைங்க இவங்களை திட்டுவாங்க, இவங்க குழந்தைங்களை திட்டுவாங்க. அந்த குழந்தைங்க அம்மா பசின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா போறோங்க, அவ்வளவுதாங்க. எல்லாத்தையும் தூக்கி போட்டு அந்த குழந்தைகளுக்காக விடிய விடிய செய்து அந்த குழந்தைகளுடைய பாரத்தை முழுவதுமாக சுமக்கக்கூடிய நபர்கள்னா கடகராசி பெண்கள் தான். வரக்கூடிய விருந்தாளிகளை அசத்தக்கூடிய நபர்கள்லாம் இந்த கடகராசி சகோதரிகள். இந்த குணம் நிறைய பேருக்கு பிடிப்பதில்லை. இவர்கள் நிறைய பேர் இந்த காதல்லாம் உண்டு. காதலிக்கும் போது கூட இவர்கள் தாங்கள் அதிகம் காதலிக்கப்படுவதை விரும்புகிறார்கள். இந்த ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற கொள்கையில் ரொம்ப தீவிரமான ஒரு நாட்டம், அந்த ரொமான்டிக் உணர்வு, கொஞ்சம் ரொமான்டிக் ஆக கணவன் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத இவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். நடைமுறையில் நிறைய இடங்களில் இது இவர்களுக்கு கிடைப்பதில்லை. தங்களுடைய ஆரோக்கியத்தை, இளமையை, வருமானத்தை இழந்து கடனை மட்டும் வைத்து கொண்டு இவர்கள் ஒரு ஊறுகாய் போல் நன்றாக தேவைக்கு மட்டும் உபயோகிக்கப்பட்டு பிறகு இவர்கள் துரத்தி அடிக்கப்பட்டார்கள், குழந்தையுடன் வெளியே அனுப்பப்பட்டார்கள். அப்படியே ஒரு கேள்விக்குறியாக, சார் அடுத்து என்ன நடக்கும் சார் அப்படின்னு என்னிடம் நிறைய சகோதரிகள் இதே பேரில் ஜாதகம் பார்க்க வந்திருக்கிறார்கள். இந்த பதிவில் நாம் எடுத்திருப்பது கடகராசி, காலபுருஷ தத்துவ பிரகாரம் 4வது ராசி. இது நீர் தத்துவத்தில் வரக்கூடிய ராசியாகும். மேலும் இது மோட்ச ராசி, அதாவது தர்மம், கர்மம், காமம், மோக்ஷம் அப்படிங்கிறதுல மோக்ஷம். இப்போ இந்த நீர் அப்படிங்கிறதே எல்லாருக்கும் நன்றாக தெரியும். ஒரு இடத்தை, ஒரு விஷயத்தை சுத்தம் செய்வது தான் அந்த நீர் அப்படிங்கிறது. அப்போ மற்றவர்களுடைய கர்மாவை சுத்தம் செய்து, மற்றவர்களுடைய விஷயங்களை சுத்தம் செய்து மோட்சத்துக்கு செல்ல வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த காலபுருஷ தத்துவம் உணர்த்தக்கூடிய விஷயம். இந்த கடகராசிக்கு கொடுக்கப்பட்டுள்ள சின்னம் அப்படிங்கிறது ஒரு நண்டு. கடகராசினா எல்லாருக்குமே தெரியும், சந்திரன். அதுதான் இந்த ராசிக்கு அதிபதி. சந்திரன் அப்படிங்கிறது தாயுள்ளம் படைத்த அப்படிங்கிறது தான். பொதுவாகவே ஒரு கடகராசி சகோதரி ஒரு வீட்டுல பிறக்கிறாங்க, ஒரு வீட்டுல இருக்கிறாங்க அப்படின்னா மற்றவர்களையும் அனைவரையும் கணவனையும் கூட ஒரு தாயாக பார்ப்பது. அப்போ அந்த வீட்டுக்கு அந்த கடகராசி சகோதரி அப்படிங்கிறது ஒரு பொக்கிஷம். ஒரு தாய் எப்படி தன் குழந்தைகளை மட்டும் இல்லாமல் பக்கத்து வீட்டு குழந்தைகளாக இருந்தாலும் எய்த்த வீட்டு குழந்தைகளாக இருந்தாலும் பார்க்கிறார்களோ அவ்வாறு தான் பார்ப்பார்கள். இது நிறைய பேருக்கு பிடிக்குமா அப்படின்னா பிடிப்பதில்லை. நீ உன் குழந்தைங்களுக்கு கொடுக்காம பக்கத்து வீட்டு குழந்தைக்கும் எய்த்த வீட்டு குழந்தைக்கும் ஐஸ்கிரீமையும் ஜூஸையும் தூக்கி கொடுத்தா நம்ம குழந்தைங்களை யாரு என்ன பார்ப்பாங்க அப்படின்னு இவர்கள் மேல் நிறைய பேர் குற்றம் சுமத்துகிறார்கள். இப்போ கடகராசி பெண்கள் குடும்பத்துக்கு காவல் தெய்வம் அப்படின்னு சொல்லலாம், இல்ல குடும்பத்துக்கு குத்து விளக்கு அப்படின்னும் நாம் இவர்களை பற்றி சொல்லலாம். இவர்கள் எப்பொழுதுமே அந்த குடும்பம் குடும்பம்
பாதுகாப்பாக வைத்து கொள்ள வேண்டும், கூட்டு குடும்பமாக இருக்க வேண்டும். எதுவாக இருந்தாலும், அது பிறந்த வீடாக இருந்தாலும் சரி, புகுந்த வீடாக இருந்தாலும் சரி, ஜாயிண்ட் ஃபேமிலி, ஒரு டூர் போனாலும் ஒரு ஜாயிண்ட் டூரு, இல்லைன்னா ஒரு சாப்பாடுக்குன்னா உட்கார்ந்தா கூட டைனிங் டேபிளில் அனைவரும் உட்கார்ந்து மொபைல் பார்க்காமல் அப்படியே ஒரு கூட்டுறவாக இருக்க வேண்டும் அப்படின்னு இவர்கள் எதிர்பார்ப்பார்கள். ஆனா பிராக்டிக்கலா நிறைய இடத்துல இது நடக்குதா அப்படின்னா நடப்பதில்லை. மேலும் இவர்களுக்கு தனியா வெளி உலகத்துக்கு போகவோ, வெளி மனிதர்களுடன் பழகவோ, இல்ல புது நபர்களுடன் டிராவல் பண்ணவோ அவர்களுக்கெல்லாம் அவ்வளோ பிடிக்காது. பண்ணினா ஃபேமிலியாத்தான் போகணும். இல்லை அந்த தெருவில் இருக்கக்கூடிய நபர்கள், பக்கத்து வீட்டில் இருக்கிற நாய்க்குட்டி, ஆப்போசிட் வீட்டில் இருக்கக்கூடிய லவ் பேர்ட்ஸு, இந்த மாதிரி அந்த ஒரு சிறிய வட்டத்துக்குள்ளேயே இவர்கள் அதிகம் இருப்பதற்குத்தான் விரும்புவார்கள். ஒருவரை நம்பி இவர்கள் பழகிவிட்டார்கள் அப்படின்னா அந்த நபருக்காக உடல், பொருள், ஆவி, சில நேரத்தில் அவங்க ஏதாவது அவசரத்துக்கு கேட்டாங்கன்னா கோல்டு, சில்வர் என்ன இருக்கிறதோ அதனை கூட இவர்கள் எடுத்து நட்பு அப்படிங்கிற மாதிரி கொடுத்து விடுவார்கள். இந்த ஒரு விஷயத்துக்காக இவர்களை நிறைய இடங்களில் பிடிப்பதில்லை. மேலும் இவர்கள் எளிதில் மற்றவர்களை நம்பி விடுகிறார்கள். அதுதான் இவர்களுடைய பெரிய மைனஸ் பாயிண்ட். அதுல கொஞ்சம் அடி வாங்கின பிறகுதான் இவர்கள் அடுத்தடுத்து இவர்களை நம்பலாமா அப்படின்னு இவர்கள் யோசித்து கொண்டே இருக்கிறார்கள். இவர்கள் பெரும்பாலும் வேலை செய்ய போனாலும் கூட இல்லத்தரசிகளாக ஒர்க் ஃப்ரம் ஹோம், வீட்டில் இருந்துகிட்டே நான் சம்பாதிக்கிற மாதிரி ஏதாவது வேலை இருக்கா பாருங்க சார், இல்லைன்னா டீச்சிங் ஜாபு, பேங்கிங் ஜாபு, இந்த சர்வீஸ், இந்த நர்ஸ் ஜாபு, இந்த மாதிரி தொழிலெலாம் இருந்தால் அவர்கள் அதனை எல்லாம் ரொம்ப விரும்பி ரசித்து ருசித்து செய்கிறார்கள். இவர்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா சமையல், கைவந்த கலை. என்னென்ன புது ரெசிபிஸ் வருது, என்னென்ன ப்ராடக்ட் வருது, அதனை எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுல ரொம்பவும் அப்டேட்டாக இருப்பாங்க. ஒரு புது ரெசிபி வருது, இந்த ஹோட்டலில் இப்படி ஒரு ஃபார்முலாவில் இந்த ஃபுட்டு தயாரிக்கிறாங்கன்னா அந்த ஹோட்டல்காரனுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி, சேலஞ்சு கொடுக்குற மாதிரி அதே ப்ராடக்ட், அதே ரெசிபி அந்த ஹோட்டல்காரரை விட இவர்கள் ரொம்பவும் சூப்பராக செய்து எல்லாருக்கும் கொடுத்து அவர்கள் அதனை ரசித்து உண்பதை பார்த்து மகிழக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொன்னோம்னா இந்த கடகராசி சகோதரிகள் கணவனை ஒரு குழந்தை போல் தாய் உள்ளத்துடன் இவர்கள் பார்ப்பார்கள். அப்படின்னா அந்த உரிமையை எடுத்துக்கொள்வார்கள். கணவன் தப்பு பண்ணினா கூட அந்த தப்பை திருத்துவார்கள். இது நிறைய இடங்கள்ல அந்த இன்லாஸுக்கு பிடிப்பதில்லை. பிள்ளைகள் திருமணமாகி போனாலும் சரி பக்கத்து வீட்லயே இருக்கணும், இல்லை பக்கத்து ரோட்லேயே இருக்கணும், அதுவும் இல்லையா அட்லீஸ்ட் பக்கத்து ஏரியாலையாவது இருக்கணும் அப்படிங்கிறதுல இவர்கள் ரொம்பவும் விருப்பமாக இருப்பார்கள். மேலும் மாமியார், மாமனார், நாத்தனார், அத்தை, சித்தி, கொழுந்து எல்லாம் ஒரு கூட்டு குடும்பமாகவே வாழணும்னு இவர்கள் விரும்பப்படுவார்கள். அது நிறைய இடங்கள்ல இவர்களுடைய அம்மா அப்பாவுக்கு கூட சில இடங்கள்ல பிடிப்பதில்லை. இதெல்லாம் இவர்கள் நடைமுறையில் சந்திக்கக்கூடிய சவால்கள். எந்த விஷயத்திலையும் ஒரு உரிமையுடன் எடுத்துக்கொள்வார்கள். அதாவது இந்த ராசிக்குள்ளர சாட்டனுடைய பூச நட்சத்திரம் முழுவதுமாக இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு இடத்துக்கு போறாங்க கடகராசி சகோதரி அப்படின்னா அந்த இடத்துல போய் அந்த விஷயம் நல்லா இல்லை, அதனை சரி செய்ய, சேர் எல்லாம் அப்படியே அசிங்கமா இருக்கு, அப்போ அங்க ஒரு பாட்டு நடக்க போகுது, ஒரு டான்ஸ் நடக்க போகுது, விசிட்டர்ஸ் வர்றதுக்கு சேர் அரேஞ்ச் பண்ணு, நீ அந்த நிகழ்ச்சிக்கு ஹோஸ்ட் கிடையாது, இருந்தாலும் நீதான் அந்த விஷயத்தை தலையில் சுமந்து பண்ணணும் அப்படின்னு ஒரு டோப்போமைன் இவர்களுக்குள் சுரந்து கொண்டே இருக்கு. வராங்களா, வாசல்ல செப்பல் அரேஞ்ச் பண்றதுல இருந்து பின்னாடி தோட்டத்துல குப்பையை கிளீன் பண்ற வரைக்கும் அந்த பிரசன்டேஷன், அந்த நேர்த்தி, ஒரு தனித்துவம், எதுவாக இருந்தாலும் உழைப்பது, அங்க இருக்கக்கூடிய கர்மாவாக இருந்தாலும் குப்பையாக இருந்தாலும் மற்றவர்களுடைய
விஷயங்களாக இருந்தாலும் அதனை சரி செய்வது, முடியலையா அட்லீஸ்ட் அதற்கான சொல்யூஷனை சொல்வது. அதுக்காக நீ இந்த டாக்டரை போய் பார்க்கணுமா, உன் கூட நானும் வரேன், வந்து உன்னை சரிப்படுத்துகிறேன், இப்படி பலரை சரிப்படுத்தி இவர்களே தங்களை சரிப்படுத்தி கொள்வது. தனிமை சுத்தமா இவர்களுக்கு பிடிக்காது. எப்பொழுதுமே யாராவது ஒருத்தங்க இருக்கணும், கூட்டுறவாகவே இருக்கணும், பேசிக்கிட்டு இருக்கணும், பேசிக்கொண்டே இருக்கணும், ஃபுல் நைட்டே பேசணும்னாலும் நான் ரெடி அப்படிங்கிற மாதிரி இவர்கள் எப்பொழுதும் மற்றவர்கள் மேல் ஒரு அக்கறை, ஒரு கேர், ஒரு சொல்யூஷன். இவங்கள்ட்ட போய் நம்ம பேசினா நம்மளுடைய பாரம் தீரும். நம்ம பிரச்சனைக்கு முழு தீர்வு இவங்களால கொடுக்க முடியலன்னா கூட அட்லீஸ்ட் இந்த பாதையில் நீங்கள் பயணித்தால், இந்த நபரை போய் நீங்கள் பார்த்தால் உங்க பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது இவர்களுடைய பாரமும் குறையும், நமக்கும் அந்த ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். இது நிறைய பேருக்கு பிடிப்பதில்லை. குருவாக இருக்கிறாங்க, இவங்க ஒரு நர்ஸாக இருக்கிறாங்க, 4 பேரை ஏத்தி விடுகிறார்கள். அப்ப நாளைக்கு அந்த குழந்தைகள்லாம் பெரிய இன்ஜினியரா ஆபீசர்ஸா வந்து டீச்சருக்கு மரியாதை செய்ய போகிறார்கள்னு எதிர்பார்த்தா இவங்க பண்றாங்க. ஒரு நர்ஸாக இவங்க இருக்கிறாங்க. அப்போ அந்த நோயாளிக்கு வந்து சுத்தம் செய்த பிறகு அந்த நோயாளி நாளைக்கு திடகாத்திரமாக மாறி விடுவார். பிறகு வந்து இவர்கிட்ட ஒரு தேங்க்ஸ் சொல்ல போறாங்கன்னு இவங்க எதிர்பார்த்தா பண்றாங்க. எதிர்பாராமல் பண்ணக்கூடியதுதான் இந்த கடகராசி சகோதரிகள். மல்டி டாஸ்கிங் செய்யக்கூடியவர்கள். வெளியூர்களுக்கு வேலைக்கு போனாலும் குடும்பமா இவர்கள் போக வேண்டும் அப்படின்னு இவர்கள் நினைப்பார்கள். சூது, வாகு, பொறாமை இதெல்லாம் இவர்களிடம் கிடையாது. அதனால் இவர்களை நிறைய பேருக்கு பிடிக்காது. எல்லாரும் வியக்கக்கூடிய அளவுக்கு பாசம் வைத்திருப்பார்கள், அக்கறை காட்டுவார்கள். இதனால் இவர்களை நிறைய பேருக்கு பிடிக்காது. நல்லா குடும்பத்துக்கு ஆலோசனை சொல்வார்கள். அந்த ஆலோசனைகள் எல்லாம் பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுப்பது போல் இருக்கும். வீடே இவர்களுக்கு அது ஒரு சாதாரண குடிசை வீடா இருந்தாலும், ஓட்டு வீடா இருந்தாலும், இவங்களுக்கு அந்த வீடு தாங்க அரண்மனை, அது தாங்க இவங்களுக்கு சொர்க்கம். அதில் கடமையே கண்ணியமாக இருப்பார்கள். பூஜை செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுல இருப்பார்கள். குரு பக்தி நிறைய பேர்கிட்ட இருக்கும். குறிப்பா இவங்களுடைய வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல சாய்பாபா போட்டோ இருக்கும். அபாரமான கற்பனை திறன் இருக்கும். ரொம்ப நேர்த்தியா டெக்கரேஷனா சுத்தமா வீட்டை வைத்திருப்பார்கள். குழந்தைங்க வந்து இவங்களை திட்டுவாங்க, இவங்க குழந்தைங்களை திட்டுவாங்க. அந்த குழந்தைங்க வந்து அம்மா பசின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா போறோங்க, அவ்வளவுதாங்க. எல்லாத்தையும் தூக்கி போட்டு அந்த குழந்தைகளுக்காக வந்து விடிய விடிய செய்து அந்த குழந்தைகளுடைய பாரத்தை முழுவதுமாக சுமக்கக்கூடிய நபர்கள்னா கடகராசி பெண்கள் தான். மூத்தவர்களுக்கு மரியாதை கொடுப்பார்கள். மற்றவர்களுடைய மனக்கவலைகளை இவர்கள் நன்றாக புரிந்து வைத்திருப்பார்கள். மற்றவர்கள் என்ன சப்ஜெக்ட் பேசினாலும் அதற்கு இவர்கள் ஒத்து வருவார்கள். முடிந்தவரை அந்த விஷயத்தை சாஃப்டாகவும் ஸ்வீட்டாகவும் கொண்டு போவார்கள். தவறுகள் மற்றவர்கள் செய்தாலும் கூட நாசுக்காக அந்த தவறுகளை எடுத்து காண்பிப்பார்கள். மேலும் இவர்கள் எந்த அளவுக்கு ஒரு அன்பையும் காதலையும் கணவன் மேல் கொடுக்கிறார்களோ அந்த அளவுக்கு காதலும் அன்பும் கணவன் இவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதை இவர்கள் எதிர்பார்ப்பார்கள். அந்த எதிர்பார்ப்பு நடைமுறையில் நிறைய இடத்தில் இவர்களுக்கு கிடைப்பதில்லை. இருந்தாலும் குழந்தைகளுக்காக இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கார்கள் அப்படின்னு சொல்வதுதான் நிறைய இடத்தில் நிதர்சனமான உண்மை. மேலும் இவர்கள் கணவர் தன்னிடம் காதலை வெளிப்படுத்தலனாலும் பரவாயில்லை, லவ்வை வெளிப்படுத்தலனாலும், அன்பை வெளிப்படுத்தலனாலும் பரவாயில்ல, நான் உன்னை உருகி இவ்வளவு தூரம் காதலிக்கிறேன், நீ இதுல நாட் 1% தான் என்னிடம் நீ வெளிப்படுத்தின, இருந்தாலும் நீ என்னிடம் பொய் சொல்லக்கூடாது, கண்ணியமாக இருக்கணும். கணவர் பொய் சொல்கிறார் அப்படிங்கிறத அடுத்த செகண்டில் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ரே மிஷின், எம்ஆர்ஐ ஸ்கேனிங் மிஷின் இவர்களுடைய கண்களில் இருக்கிறது. இது நிறைய பேருக்கு பிடிப்பதில்லை. மேலும் இவர்களுக்கு கொஞ்சம் மூடு ஸ்விங்ஸ், குறிப்பா இந்த தேய்பிறை வளர்பிறைங்கிறதுனால கொஞ்சம் அதிகமாக காணப்படும். இந்த மூடு ஸ்விங்ஸ் நிறைய பேருக்கு பிடிப்பதில்லை. மேலும் இவர்கள்
விதவிதமா இந்த பொடி பண்றது, தொக்கு பண்றது, துவையல் பண்றது, ஊறுகாய் பண்றது, ஒரு நேரத்துல ஒரு தகவலே இல்லாம ஒரு 10 கெஸ்ட் வந்தா கூட விதவிதமாக அவர்களை அசத்துவது. என்ன இதெல்லாம் நீங்க ஏதோ ரெஸ்டாரண்ட்ல தான் இந்த ஃபுட்டு வாங்கினீங்களா இல்ல வீட்லயே நீங்க செஞ்சீங்களா அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு வரக்கூடிய விருந்தாளிகளை அசத்தக்கூடிய நபர்கள்லாம் இந்த கடகராசி சகோதரிகள். இந்த குணம் நிறைய பேருக்கு பிடிப்பதில்லை. இவர்கள் நிறைய பேர் இந்த காதல்லாம் உண்டு. காதலிக்கும் போது கூட இவர்கள் தாங்கள் அதிகம் காதலிக்கப்படுவதை விரும்புகிறார்கள். இந்த ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற கொள்கையில் ரொம்ப தீவிரமான ஒரு நாட்டம், அந்த ரொமான்டிக் உணர்வு, கொஞ்சம் ரொமான்டிக் ஆக கணவன் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத இவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். நடைமுறையில் நிறைய இடங்களில் இது இவர்களுக்கு கிடைப்பதில்லை. பெரும்பாலும் அது காதல் திருமணமாக இருந்தாலும் பெற்றோர்கள் சம்மதத்துடன் தான் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது. கலப்பு திருமணமாக இருந்தாலும் இதுல நிறைய பேர் ஏத்துக்கிறார்கள், பாசத்துக்கு முன்னுரிமை கொடுக்கிறார்கள், ரொம்பவும் விசுவாசமாகத்தான் இருக்கிறார்கள். ஆனா நடைமுறையில பார்த்தோம்னா நிறைய கடகராசி சகோதரிகளுக்கு திருமண வாழ்க்கை பெரிய அளவில் திருப்தி கொடுக்காததற்கு காரணம் என்னன்னா, இவங்களுக்கு 7ஆம் அதிபதியா வரக்கூடிய சாட்டான் இவர்களுக்கு ஜென்ம பகை. இவர்களுடைய சுகஸ்தானத்தில் சாட்டான் உச்சம். மேலும் இவர்களுடைய ஜீவனம் தொழில் ஸ்தானத்தில் அந்த சாட்டான் அப்படிங்கிற கிரகம் நீசம் அடைகிறது. இதனால் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய இடங்கள்ல தோல்வியும் அவமானமும். முடிந்தவரை அந்த திருமணத்தை பாசிட்டிவாக எடுத்து செல்ல வேண்டும் நினைப்பார்கள். ஆனால் சில இடங்கள்ல குறிப்பா அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல போய் திருமண வாழ்வு முறிந்து வேறு ஒரு திருமணத்துக்காக இவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். அதிலும் பார்த்தோம்னா குறிப்பா அந்த கடகராசியில ஹெச்ங்கிற எழுத்துல பேர் வரக்கூடிய பெண்கள்லாம் அதிகம் பார்க்கலாம். ஹேமமாலினி, ஹேமாஸ்ரீ, இந்த பேர்கள்லாம் அதிகம் வரும். இவர்கள்லாம் பார்த்தோம்னா நல்ல ஒரு ரம்யமான தோற்றம், தேஜஸ், ஒரு பொலிவு இதெல்லாம் இருக்கும். ஆனால் அந்த தோற்றத்துக்கு பின்னாடி, அந்த பொலிவுக்கு பின்னாடி ஒரு சோகம் அப்படிங்கிறது வெளியே சொல்லாத ஒரு சோகமாக, திருமண வாழ்வை இழந்த சோகமாக. அது வெறும் திருமண வாழ்வை மட்டும் இழக்காமல் தங்களுடைய ஆரோக்கியத்தை, இளமையை, வருமானத்தை இழந்து கடனை மட்டும் வைத்து கொண்டு இவர்கள் ஒரு ஊறுகாய் போல் நன்றாக தேவைக்கு மட்டும் உபயோகிக்கப்பட்டு பிறகு இவர்கள் துரத்தி அடிக்கப்பட்டார்கள், குழந்தையுடன் வெளியே அனுப்பப்பட்டார்கள். அப்படியே ஒரு கேள்விக்குறியாக, சார் அடுத்து என்ன நடக்கும் சார் அப்படின்னு என்னிடம் நிறைய சகோதரிகள் இதே பேரில் ஜாதகம் பார்க்க வந்திருக்கிறார்கள். அப்பொழுதும் இவர்கள் கடுமையான உடல் உழைப்புக்கு தயங்குவதில்லை. இது நிறைய பேருக்கு பிடிப்பதில்லை. இதுல என்னன்னா, பெரும்பாலும் கடகராசி சகோதரிகளுக்கு இந்த பொய், பித்தலாட்டம், ஃப்ராடு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சுத்தமாக பிடிக்காது. குடும்பம், சமையல், கூட்டு குடும்பம், கணவன் நன்றாக பேசுவது, அதிகம் காதலிக்கப்படுவது, கணவனால் காதலிக்கப்படுவது, மேலும் கணவன் சின்சியராக, நல்லவனாக, பெரிய அவர் ஒரு பாடி பில்டர், ஆணழகனா இல்லைன்னா கூட ஒரு பொய் சொல்லாத நபராக இருக்கணும்னு இவர்கள் எதிர்பார்ப்பார்கள். குழந்தைகளுக்காக அதிகம் கடன் சுமைகளை இவர்கள் தலையில் சுமப்பார்கள். இவர்களை சார்ந்தவர்களை முன்னேற்ற வேண்டும், அவர்களுடைய கர்மாவை தீர்க்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தங்களது உடல், பொருள், நேரம் அனைத்தையும் விரயம் செய்து மற்றவர்களை சுமக்க வேண்டும், மற்றவர்களை நன்றாக தூக்க வேண்டும்னு இவர்களைத்தான் மற்றவர்கள் நண்டு போல் பிடிக்கிறார்கள். அப்படியும் நிறைய தோல்விகளையும் அவமானங்களையும் தாங்கி கொண்டு இவர்கள் வாழ்க்கையை நடத்துகிறார்கள். எப்படி நீ மட்டும் எவ்வளவு அடிச்சாலும் தாங்குற அப்படின்னு இவர்களை நிறைய பேருக்கு பிடிப்பதில்லை. இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா, கடகராசி சகோதரி ஜாபுக்கு போறது ஃபர்ஸ்ட் சொல்யூஷன். ஏன்னா தனஸ்தானாதிபதி ஜீவனத்துல உச்சம். இப்போ மெயினாக கவர்மெண்ட் ஜாப், அது ஒரு நார்மல் போஸ்டிங்கா இருந்தாலும் ஹை போஸ்டிங்கா இருந்தாலும்
நிறைய இவர்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கொஞ்சம் மற்றவர்களை விட எளிதாக கிடைக்கும். அதுதான் இவங்களுடைய பிறந்த வீடாக இருந்தாலும் புகுந்த வீடாக இருந்தாலும் இவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா பிரைவேட் ஜாப், டெக்னிக்கல் ஜாப், பேங்கிங், டீச்சிங் ஜாப் எல்லாம் இவர்களுக்கு கை கொடுக்கும். சூரிய நமஸ்காரம் செய்வது, குரு வழிபாடு செய்வது, சூரியனுக்கு உண்டான மாணிக்க ரத்தினத்தை அணிந்து கொள்வது, ரெட் எல்லோ லக்கி கலர்ஸாக எடுத்துக்கொள்வது, மஞ்சள் புஷ்பராகம் அப்படிங்கிற ஒரு ரத்தினத்தை அணிந்து கொள்வது, இதெல்லாம் 90% ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் வில் பி சால்வ்டு. மூட் ஸ்விங்ஸ் கண்ட்ரோல் பண்ணணும். யோகா, தியானம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் ஈடுபடும் பொழுது செல்ஃப் கவுன்சிலிங், செல்ஃப் ஹீலிங் இதெல்லாம் அவர்கள் ஈஸியாக பிராக்டிஸ் பண்ணி கொண்டார்கள் அப்படின்னா கண்டிப்பாக கடகராசி சகோதரிகள் ஜெயிப்பார்கள். இதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். இன்னும் நிறைய காணொளிகள் தயாராகி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.